வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்றைய தினம் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய பேரணி, மதச்சார்பின்மை பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி முடித்திருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதற்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் மதச்சார்பின்மை பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒன்றிய அரசாங்கம் 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து இஸ்லாமிய விரோத போக்குகளுடைய நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற இந்தியாவுடைய அடிப்படை கோட்பாட்டுக்கு எதிராகவே அனைத்து வேலைகளை செஞ்சு வர்றாங்க. சமீப காலமாக நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை கொண்டு வந்து மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விட்டது. வழக்கு கோர்ட்ல இருக்குது, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல மதச்சார்பின்மை பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்புல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி நிச்சயமாக பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை பேர் சொல்லல, ஆனா அதை குறிப்பிட்டு ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த விளம்பரங்கள், சினிமா நடிகர்கள் பவர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள அம்பேத்கர் தான் உலக அளவுல ஃபேமஸ். இங்க அம்பேத்கரை சொன்னீங்கன்னா நீங்க கலிபோர்னியால கூட தெரியும். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே சினிமா நடிகர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அண்ணன் பேசியிருக்கிறாரு. இது நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்தது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல்ல இந்த மாநாடு, இந்த பேரணி சிறப்பான முறையில நடந்து முடிந்தது. இந்த பேரணியினுடைய பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலந்து கொண்ட மேக்சிமம் மாநில நிர்வாகிகள் அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல கோட் சூட் போட்டு, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு, ரெட் கலர்ல டை கட்டியிருந்தாங்க. பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. இது அம்பேத்கருடைய புகைப்படம்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ப்ளூ கலர் கோட் சூட் போட்டு இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது புதுசாகவே இருந்தது, கோட்டு சூட்டு போட்டது அப்படிங்கிறது ஒரு புதிய நிகழ்வு. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகள்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாங்க. அதுவும் அம்பேத்கர் இயக்கங்கள், தலித் இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ போடுவாங்க. ஆனால் சாதாரண ஒரு ஷர்ட் பேண்டா தான் இருக்கும். அதுல அது கருப்பு போடுவாங்க. இந்த மாதிரி சாதாரண ஷர்ட் பேண்ட் தான் போடுவாங்க. ஆனா இது ஒரு கோட்டு சூட்டு போட்டு வந்தது உண்மையிலேயே உள்ளபடியாக சூப்பரா இருந்துச்சு. கூட்டமும் பெரிய மாநாடுக்கான கூட்டமா இருந்தது இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அது ஒரு பெரிய சாலை, அதுல ஓரளவுக்கு கூட்டம் இருக்கதான் செஞ்சு மாற்று கருத்து இல்லை. அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு அண்ணன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. பாஜகவுடைய அரசியலை தோலுறுத்திருக்கிறார். அதே மாதிரி அவர் மேல வைக்கக்கூடிய சில விமர்சனங்கள், அவருக்கு பேரம் பேச தெரியல, அரசியல் தெரியல, திமுகவோடு கூட்டணியிலே தொடர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் அவர் பதில் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் அவர் சொன்னதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அங்க பேசும்போது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை, இந்த நிகழ்ச்சியில பொதுவாக சமீப காலமாக அண்ணன் சில இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தை பத்தி சில விஷயங்களை பேசுறார். அதுல இவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் நடிகர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அம்பேத்கர் நடிகர்களை, குறிப்பாக தலித் மக்கள் தான் இன்றைக்கு அதிகமாக நடிகர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், சினிமா மோகத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, நீங்க அப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் அண்ணனுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது. தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மீனவர்கள் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய பேராதரவை ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால உங்களுடைய அந்த பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தளபதி அவருடைய வருகை அனைத்து சமூக மக்களுடைய ஆதரவோடு தான் இருக்குது, அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த நடிகரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு நடிகர் ஒருத்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய கம்பேரிசனே முதல்ல தப்பு. நீங்க விஜய் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் கம்பேர் பண்றதே மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நாங்க எங்கேயுமே அம்பேத்கருக்கு அகெயின்ஸ்டா அரசியல் பண்ணல. எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவரே அம்பேத்கர் தான். அம்பேத்கரை தான் நாங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் நேற்றைக்கு வரைக்கும் அம்பேத்கர் யார், அண்ணா யார், பெரியார் யாருன்னு தெரியாத இடத்துல அம்பேத்கர் அவருடைய கொள்கை தலைவர், அவர் அந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் போராடி இருக்கிறார்.
அப்படின்னு சொல்லி இளைய தலைமுறைக்கு அம்பேத்கரை கொண்டு சென்று இருக்கிறோம். 35 வருஷமா உங்களால முடியாத விஷயத்த நாங்க 1.5 வருடத்தில் 8 மாசத்துல கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டிலேயே தெளிவாக இதுதான் நம்முடைய கொள்கை, இவருடைய கொள்கை தலைவர் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக எடுத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி திமுக பெரிய சமூக நீதி பேசுவாங்க, ஆனா அவர்கள் எங்கேயுமே அம்பேத்கரை பத்தி பேச மாட்டார்கள். அவர்களுடைய போஸ்டர்ல எங்கேயுமே பேனர்ல எங்கேயுமே அம்பேத்கருடைய புகைப்படங்கள் இருக்காது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய போஸ்டர் புகைப்படம் எல்லாத்துலயுமே கொள்கை தலைவர்கள் 5 பேர், அதுல அம்பேத்கருடைய புகைப்படமும் இருக்கும். நேற்று வரைக்கும் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களுடைய தெருக்கள் அம்பேத்கருடைய புகைப்படம் ஒட்ட முடியாத இருந்த இடத்துல இன்றைக்கு அனைத்து இடங்கள்லையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய போஸ்டர்கள் நிரம்பி இருக்குது. அதுல அம்பேத்கருடைய புகைப்படம் இருக்கிறது. அனைத்து சமூகத்தை சேர்ந்தவருடைய வீடுகளில் நடக்கக்கூடிய நல்ல கெட்ட காரியங்கள்ல பேனர், தமிழக வெற்றி கழகம் சார்பாக அடிக்கக்கூடிய பேனர்கள்ல அம்பேத்கருடைய புகைப்படம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல அனைத்து சமூகத்தை சேர்ந்த போன வருஷம் வரையிலும் அம்பேத்கரை வேற தலித் சமூகத்தினுடைய தலைவர்னு பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் இன்றைக்கு அவர் எங்களுடைய தலைவர்னு சொல்லி கொண்டாடி தீர்க்கிறார்கள். பிறந்த நாளாகட்டும் அவருடைய நினைவு தினமாகட்டும் அவர்கள் சிலையில மாலை போடுறது, அவர் புகைப்படம் வைத்து மிகப்பெரிய அளவில் அந்த நிகழ்ச்சிகள் நடத்துறது, அந்த தினம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவராக மாற்றிய பெருமை தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜய் அவர்களை மட்டுமே நீங்க 35 வருஷமா போராடி நடைபெறாததை 1.5 வருடத்தில் சாதித்து காட்டியது தமிழக வெற்றி கழகம். ஒரு நடிகரால ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏளனமாகவோ அல்லது ஒரு நடிகர் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா, உங்களால் சாதிக்க முடியாததை சாதித்து காட்டியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதனால நீங்க சொல்றீங்க இல்லையா, அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் நடிகரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு, அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு நடிகரை ஏற்றுக்கொண்டவர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர் நடிகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இங்க முரண்பாடு எப்படின்னா கொள்கை அடிப்படையில வேறுபாடுகள் இருக்கிறதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். கொள்கை அடிப்படையில எந்த வேறுபாடுகளும் கிடையாது. நீங்க பேசுறது மாரி ராவான அரசியல் வேணா பேசாம இருக்கலாம், ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை நெஞ்சில் தாங்கியவர்களாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சில பேருக்கு தெரியாது, புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவர்களுக்கு கூட அம்பேத்கரை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை அண்ணனுக்கு தெளிவுபடுத்துறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் அதுல தமிழக வெற்றி கழகத்தை பேசுறீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு அதுல பதில் கொடுக்குறீங்க, உங்க கட்சி மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றீங்க. ஆனா கடந்த 4 வருஷமா தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்ராசிட்டி, எதிராக நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களை பத்தி நீங்க அங்க பேசவே இல்லை, பேச தயங்குறீங்க. இங்க நாம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே அதான், திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காகவே நீங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தலித் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுல ஒரு தயக்கம் இருக்கிறது, அதை பெருசுபடுத்த நீங்க விரும்பல அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இல்லைன்னா நீங்க வேங்க வேலை பேசியிருப்பீங்க, தலித் மாணவர்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதலை நீங்க பேசியிருப்பீங்க, ஒருத்தருடைய கை வெட்டப்பட்டது அதை பத்தி பேசியிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் பேசல அப்படின்னு சொன்னா நீங்கள் கடந்து போகிறீர்கள், அதிகார வர்க்கத்திற்கு அடிபணிந்து போகிறீர்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அம்பேத்கர் எப்போதுமே அதிகார வர்க்கத்திற்கு அடிபணிந்து போனவர் கிடையாது. அவர் ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அமைச்சரவையில் இருந்தா கூட அவருடைய அரசுல தவறு நடந்துச்சுன்னு சொன்னா அதை சுட்டி காட்டக்கூடியவர். 1948 உங்களுக்கு தெரியாததுல ஹிந்து கோட் சட்டம், ஹிந்து கோட் மசோதான்னு சொல்லி ஒண்ணு வருது. அது பெண்களுக்கான உரிமை சம்பந்தப்பட்ட மசோதா. அதுல காங்கிரஸ் அரசு கூட அதை ஒத்துக்கொண்டது. ஆனா அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்த காரணத்தினால, அந்த மசோதா நிறைவேற்ற முடியாத காரணத்தினால அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை பொறுப்பை ராஜினாமா செஞ்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு ஒரு அமைச்சரவை ஒரு அதிகாரம் இருந்தும் அந்த அதிகாரத்தால் ஒரு நல்ல விஷயம் செய்ய முடியலன்னா அந்த அதிகாரம் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக அம்பேத்கர் இருந்தார். நீங்க இன்னைக்கு உங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்கிறதா சொல்றீங்க, 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நீங்க அதே மேடையில் நின்று பேசுறீங்க, நான் கூட்டணி கட்சியில தான் இருக்கிறேன், இருந்தாலும் இந்த பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, கம்பங்களை காவல்துறை நீக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இத்தனை எம்எல்ஏக்கள் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த், போதாத குறைக்க ஆளும் கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களால இந்த உங்களுடைய கொடி கம்பங்களை கூட பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி இந்த சமூகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும்? எப்படி இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக நீங்கள் போராட முடியும்? உங்களால முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது சமூகத்துல நம்ம பாக்குறோம். அதை பத்தி பேசவே உங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னா
இங்கதான் நீங்கள் அம்பேத்கருடைய வாரிசுன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. ஏன்னா அம்பேத்கர் அதிகார மட்டத்திற்கு எப்போதுமே அடிபணிந்ததில்லை. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தங்களை அம்பேத்கருடைய வாரிசு, அம்பேத்கருடைய பிள்ளைகள் சொல்லிக்கொண்டு அதிகாரத்திற்கு அடிபணிகிறார். அம்பேத்கர் எதிர்காலத்தை பார்த்தார், தன்னுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்குமான்னு பார்த்தாரு. ஆனா நீங்க வரக்கூடிய தேர்தல்ல 4 சீட்டோ 3 சீட்டோ கிடைச்சு ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற பறந்துபட்ட பார்வை இல்லாமல் குறுகியலாக ரொம்ப சின்னதா சிந்திக்கிறீங்க. அப்படி பார்க்கிறதாக இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் கூட்டணியில இருந்து கொண்டு கூட்டணி கட்சி செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை பேசுவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா சமீபமாக அந்த வேல்முருகனுடைய பேச்சு அது எந்த அளவுக்கு மோசமான பேச்சுன்னு அண்ணன் உங்களுக்கே தெரியும். ஆனா கூட்டணி அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக அந்த பேச்சு சம்பந்தமா ஒரு கண்டனத்தை கூட உங்களால தெரிவிக்க முடியல. அந்த அளவுக்கு ஆளும் அரசாங்கத்திற்கு, அந்த அளவிற்கு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அண்ணன் திருமாவளவன் சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதான் உள்ளபடியே நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க மற்றவர்களை பார்த்து விமர்சனம் செய்யறது, இவன் நடிக, அவனுக்கு அரசியல் தெரியாது, இவனுக்கு ஒண்ணு தெரியாது அப்படிங்கிற அடிப்படையில நீங்கள் ஏளனமாக பேசுவதா நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாம அண்ணன் திருமாவளவன் மேல தனிப்பட்ட முறையில் நமக்கு பாசமும் அன்பும் இருந்தா கூட அரசியல் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்ப நாங்க தவறு செஞ்சா நீங்க சுட்டி காட்டலாம், தட்டி கேட்கலாம். அதே மாதிரி நீங்களும் தவறு செய்யும் போது நிச்சயமாக அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த வீடியோ. இல்லாம நீங்க அந்த மேடையில அந்த நிகழ்ச்சியில பேசின பல விஷயங்கள் நான் உடன்படுகிறேன், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எது எப்படியோ அந்த நிகழ்வை நீங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வை நடத்தி இருக்கிறீர்கள், அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இந்த மதசார்பின்மை அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த நாட்டினுடைய இறையாண்மை. உங்களுடைய நோக்கம் வெற்றி பெறட்டும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதை கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.